நீ தர்மம் இல்லாமல் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தினா ஞானத்தில் கையை வச்சிருவான். புரியுதா? இதுதான் விஷயம். அப்போ நீ கேட்காத, உன் ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணுவார். நீ கேட்காம வேலையை செஞ்சனா அவர் ஒன்றை தத்தெடுத்துக்குவார். நீ கேட்டனா அவர் உன்கிட்ட பொருளை கொடுத்துட்டு ஓடி போயிடுவார். புரியுதா? அவர் வேணுமா, பொருள் வேணுமா? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆசிரமத்திலையும் பொருள் தான் இருக்கு, அவர் இல்லை. புரியுதா? அவர் இருக்கிறதுனால தான் நான் இங்கே வர முடியுது, இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியுது. இப்போ என்கிட்டையும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா இந்த இடத்த என்னால் கண்டுபிடிக்க முடியாது. பொருளை வச்சுக்கிட்டு நான் வாழலாம். 5 காரில் வரலாம், பல சீடர்கள் வந்து படை சூட வரலாம், யானை வரலாம், மாலை வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் யார் இருக்கணும் தான் முக்கியம். அப்போ இறைவன் தான் கேட்காம அவர் கொடுப்பார். அப்போ என்ன கேட்காம கொடுப்பாருன்னா, இது வந்து உண்மையாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு காலகட்டத்தில் எதை கொடுக்கப்படும். ஒரு தாய்மையாக இருப்பா ஒரு பொண்ணு, அந்த தாய்மையை நவுத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார். அடுத்த கட்டத்துக்கு என்ன கொடுப்பாரு? தாய்மையிலேருந்து இன்னொரு உயர்வாக மாறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அடுத்தது இன்னொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானமா இல்லை அதை வேற ஒரு வடிவத்துக்குள்ள இந்த பிறப்புலேருந்து விடுபடணுமா அப்படிங்கிற அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அவர் தீர்மானிப்பார். அவ்வளோதான் விஷயம்.